நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சந்திரநாராயண. நேற்று நம்ம மல்டிப்ளிகேஷன் இன்ஃபோபைட்ஸ் சேனலில் நம்ம என்ன பார்த்த போகிறோம்னா, டைமண்டை பற்றின யாருக்கும் தெரியாத விஷயம் தான் பார்த்த போகிறோம். என்னடா டைமண்டை பற்றி சொல்கிறானேன்னு பார்த்தாட்டினா, உங்களுக்கு டைமண்டை பற்றி என்ன தெரியும்? ஆக்சுவலாக அது ஒரு ப்ரீஷியஸான திங். இதான நம்மளுக்கெல்லாம் காமனாக தெரிஞ்ச விஷயம். பட் அதையும் தாண்டி டைமண்டை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நம்ம அந்த எல்லாம் நான் என்னென்னு சொல்கிறதில்ல. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இனிமேல் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் டு மல்டிப்ளிகேஷன் இன்ஃபோபைட்ஸ்னால் இப்போ நம்ம வீடியோத்தில் போதலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் டைமண்ட் எங்கேயும் தெரியுது பூமியில். இது மைனிங் பண்ணுற இடத்துல போனால் தெரியுது. ஆனால் அவுட்டர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் எப்படி தரையுதுன்னு தெரியுமா? இப்போது நம்மளுக்கு மழை பெய்யுதுல, மழையில் நம்மளுக்கு என்ன தெரியுது? தண்ணி. பட் இதே நீங்கள் சில பிளானட்ஸில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது டைமண்ட் மழை பெய்யுமா? அது எப்படின்னா டைமண்ட் மழை பெய்யும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பூமியிலலாம் மழை எப்படி பெய்யுது? தண்ணி வந்து மேலே ஆவியாக போய் பெய்யுது. பட் அவுட்டர் ஸ்பேஸில் எப்படின்னா கார்பன் இருக்குல்ல, கார்பன். அதாவது இந்த டைமண்ட் 100% கார்பனால் தான் உருவாகுது. ஆக்சுவலி டைமண்டை பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் வந்து அந்த கார்பன்லேருந்து உருவாகிறதுனால இப்போ அவுட்டர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா கார்பன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மேதமாக மாறி அந்த மேதத்துலேருந்து டைமண்டு மலையாக வரும். ஆக்சுவலி இதான் அந்த ஒரு ப்ராசஸ் நடத்தும், கெமிக்கல் ப்ராசஸ். அது என்னன்னு எனக்கு தெரில. பட் அந்த மாதிரி ஒரு கார்பன் வந்து ஒரு ப்ராசஸ் ஆகினா அவுட்டர் ஸ்பேஸில் டைமண்ட் மலையாக பொழியும். இப்போ டைமண்ட் மலையெல்லாம் பொழிஞ்சா எப்படி இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்சிலோட லெட் இருந்தேன். இதுதான் ஒரு பென்சில் இருந்துச்சு, தானும் நினைக்கிறேன் அந்த பென்சில் வந்து. ஆனால் இப்போ நான் சொல்ல வர விஷயத்துக்கு வரேன். இப்போ இந்த பென்சில் லெட்டை பார்த்தீங்கன்னா டைமண்டோட கெமிக்கலி ஐடென்டிட்டியில், அதாவது டைமண்டோட கெமிக்கலி சேமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ரெட்டை 100% கார்பனில் தான் செஞ்சுருந்தாங்க. டைமண்டையும் பார்த்தீங்கன்னா 100% கார்பனில் தான் செஞ்சுருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கெமிக்கலி ஐடென்டிட்டல் பட் ஸ்ட்ரக்சர்லி டிஃப்ரெண்ட். பென்சிலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் லெட்டு மாதிரி இருக்கும். பட் டைமண்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு தன்னை பரித்தமான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஆனால் கெமிக்கலி ஐடென்டிட்டல் தான் ரெண்டுமே, பட் ஸ்ட்ரக்சர்லி டிஃப்ரெண்ட்னால தான் டைமண்ட் வந்து கொஞ்சம் ப்ரீஷியஸாக இருக்குது. நம்மளோட அடுத்த விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமண்ட்னால ஒரு லாங் லாஸ்டிங் பேட்டரியை தர முடியும், அழிவே இல்லாதமான ஒரு பேட்டரியை தர முடியும். கிட்டத்தட்ட 28,000 வருஷம் இந்த பேட்டரி நீடித்துன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமண்டை வந்து ஆக்சுவலி டைமண்ட் ஹெட்லைன் செய்கிறாங்க கார்பன். இப்போ அந்த கார்பன் வந்து உங்களுக்கு இந்த பேட்டரியில் எப்படி தெரியுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது நிறைய பேர் நியூக்ளியர் வேஸ்ட்டுனா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து வர வேஸ்ட்டு, அந்த வேஸ்ட் வச்சு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வேஸ்ட்டில் மோஸ்ட்லி என்னதுன்னா கிராஃபைட் தான் இருக்கும், இந்த ரேடியேட்டிவ் கிராஃபைட்டு. அந்த கிராஃபைட் வந்து 100% கார்பனால் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சைட் டைமண்டை பார்த்தீங்கன்னா டைமண்டும் 100% கார்பனால் உருவானது தான். ஸோ கிராஃபைட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிராஃபைட் வந்து ஒரு டைமண்டாக மாற்றுறாங்க. எப்படியோ அதோ ஒரு கார்பன் தான், டைமண்டோ கார்பன் தான். ஸோ அந்த ரேடியேட்டிவ் கிராஃபைட் எல்லாம் ஒரு டைமண்டாக மாற்றுறாங்க. அதுலாம் ஆல்ரெடி இருந்த எனர்ஜியெல்லாம் என்ன ஆகும்னா ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே தரும். டைமண்டத்தில் ரீப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வெளியே தரும். ஸோ அந்த எனர்ஜி வந்து லாங் லாஸ்டிங்காக வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 28,000 வருஷம் கிட்ட அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த டைமண்டுலேயே. ஆனால் இந்த மாதிரியான லாங் லாஸ்டிங் பேட்ரி இத்தனை நியூக்ளியர் வேஸ்ட்டெல்லாம் எடுத்து அந்த டைமண்டில் போடுறாங்களே. இப்போ அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டெல்லாம் டைமண்ட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா வெடிச்சு செதறிடாடான்னு கேட்பீங்க. ஆக்சுவலி அதுக்கு சான்ஸில் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டெல்லாம் டைமண்டத்தில் போடுறாங்க. டைமண்டத்தில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, டைமண்ட் தான் அன்பிரேக்கபிள் திங் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அது எல்லாமே ஈஸியாக பிரேக் ஆகாது. டைமண்ட் வந்து யாராவது வாலண்டியராக நினச்சா அதை பிரேக் பண்ணணும்னு நினச்சா டைமண்டை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நியூக்ளியர் வேஸ்ட்டோ டைமண்ட்லேருந்து வெளியே வராது. இது சேஃப்டாக இந்த டைமண்ட் பேட்ரி வந்து. அதுவும் இல்லாமல் இப்போ இந்தியாவிலே அடித்த பெரிய பேட்ரி இருக்க ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M50 வந்து 7000 mAh பேட்ரி தராங்க. அந்த ஃபோனோட அன்பாக்சிங் நம்ம டெக்னோ தமிழ் ப்ரோ சேனல்லையும் போட்டுருக்கேன். இந்த மேலே ஐ பட்டன்லேயும் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம இந்த கார்பன் பேட்டரிக்கு இப்போ வருவோம். இப்போ நான் இந்த கார்பன் பேட்டரியை யூஸ் பண்ணேன்னா, கார்பன் சொல்கிறப்ப நான் இந்த டைமண்ட் பேட்டரியை யூஸ் பண்ணேன்னா நான் என் ஃபோனுக்கு போடுவேன். ஃபோனை நம்ம ஒரு டைம் சார்ஜ் பண்ணாலே போடும். அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ மிச்சமாகும்னு பாருங்கள். இந்த பேட்டரினால நம்ம எலக்ட்ரிசிட்டி மிச்சமாகும். அது இல்லாமல் நம்ம வெஹிக்கல்ஸ்லாம் போட்டால் இந்த ஃபியூவல் எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை வராது. இந்த கார்பன் பேட்டரி போட்டோன்னா பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் செமி கண்டக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செமி கண்டக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி கண்டக்டர்ஸ்னால் என்னென்னு சொல்கிறது, கண்டக்டர்ஸ்னால் எலக்ட்ரிசிட்டியை வந்து உள்வாங்கி அனுப்புகிற ஒரு ஆப்ஜெக்ட்டுன்னு வச்சுட்டோம். கண்டக்டர்ஸ்னால் எலக்ட்ரிசிட்டியை உள்வாங்குற ஒரு ஆப்ஜெக்ட்டு.
இந்த சைடு இன்சுலேட்டர் அடுத்து ஆப்போசிட் எனர்ஜியே வந்தாது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில். இப்போ தண்டே டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ வயர்ஸு ஸ்டீலு அதுக்கப்புறம் ஐயன் இதெல்லாம் வாங்கல எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் தண்டே டெஸ்ட். இந்த சைடு இன்சுலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வுட்டு பென்சிலு இதெல்லாம் இன்சுலேட்டர்ஸில் போயிடும். பட் செமி கண்டக்டர்ஸ்னால் இது 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆப்ஜெக்ட் தான் இந்த டைமண்ட். நம்மளோட அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்டை இன்னொரு டைமண்டை வச்சு மட்டும்தான் கட் பண்ண முடியும். மற்ற எதுனாலையும் ஒரு டைமண்ட்னால பிரேக்கே பண்ண முடியாது. கிட்ட ஒரு அன்பிரேக்கபிள் ஆப்ஜெக்ட். ரவுண்ட் தட் டைமண்ட் இருக்குல்ல, அதாவது அதோட மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தெரியும் அதான். அந்த மாதிரி ரவுண்ட் தட் டைமண்ட் சம்வாட் 57 to 60 ஃபேஸெட்ஸ் இருக்குது. ஃபேஸெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதோட தட்டு எல்லாம் இருக்குமே அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தேன். அதோட ஃபேஸெட்ஸ்ன்னு வச்சுட்டு இருந்தேன். மொத்தம் ஒரு 55 to 60 ஃபேஸெட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ நான் இன்னித்து வீடியோவில் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ சொல்லிட்டு வந்துக்கிட்டே டைமண்டை பற்றின தெரியாத விஷயங்கள்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே தந்த லைட் பட்டன் அமுத்துங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா இந்த நம்ம மல்டிடேஷன் இன்ஃபோபைட்ஸ் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்குது. அதை தட்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அதை பண்ணினா எனக்கு பண்ணுற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு நன்றி. வணக்கம்.